வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம புட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போனால் கூட எது கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு புட்டு செய்யலாம். வாங்க, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக. இப்போ அதுக்கு 2 கப்பு மாவில் ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா உப்பை கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல கலந்துட்டு இப்போ அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம புட்டுக்கு மாவு பிசையணும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு தெளிச்சிருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டு கொதித்து விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக தெளிச்சிடக்கூடாது. இப்போ வந்து இதில் அந்த ஓரத்துல எல்லாம் மாவு ஈரம் படாமல் இருந்தால் அந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி தெளித்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ கட்டி கட்டியாக இருந்தால் கூட இப்போ இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா, எங்கள் மாமியார்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து எங்கள் முஸ்லீம்ஸில் முறமெல்லாம் பேப்பர் போட்டு மெழுகி வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால அந்த முறத்தில் போட்டு அப்படியே படைச்சி விட்டு அந்த கட்டியெல்லாம் ஊற்று நைஸாக கொண்டு வருவாங்க. ஜல்லடையில் கூட சலிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண தெரியாதுல்ல. அதனால நாங்கள்லாம் இப்போது ஜல்லடை வச்சு சலிச்சுக்குவோம். நம்ம ஜல்லடையில் சலிக்கலாம். இல்லை ஜல்லடை இல்லைன்னா நம்ம காய்கறி வடிகட்டுற அந்த ஹோல் உள்ள அந்த பாத்திரத்தில் கூட நம்ம போட்டு இது பண்ணலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். மாவை பிடிச்சோம்னாக்கா இறுக்கி கொழுக்கட்டையாட்டம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஊற்றுட்டு அது மாவாயிடணும். அந்த மாதிரி இருக்கிற பதத்துக்கு மாவு எல்லா மாவும் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஜல்லடையில் கையை வச்சு மாவை வச்சு தேய்க்கிறப்போ நமக்கு அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக மாவு மாதிரி, நம்ம தண்ணி ஊற்றியே பிசையாத மாவு மாதிரி அவ்வளோ உதிரியாக அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு புட்டு மாவு. அப்படி கட்டி கட்டியாக உருண்டையாக இல்லாமல் பாருங்க, இப்படி வச்சு தேய்க்கணும். கையை வச்சு தேய்க்கணும். மரத்துல எல்லாம் தேய்ப்பாங்க. நம்ம முஸ்லீம்ஸ்லாம் வந்து சாணி போட்டு முழங்க மாட்டாங்க. பேப்பர் போட்டு செய்கிறதுனால அந்த மரத்தில் போட்டு தேய்ச்சி புடச்சி எடுத்துருவாங்க. இப்போலாம் பிளாஸ்டிக் மரம் இருக்குது, அதில் கூட செஞ்சுக்குவாங்க. நமக்கு புடைக்க தெரியாதவங்க அது செய்ய முடியாது. அதனால தான் இந்த ஜல்லடையில் நம்ம சலித்து எடுக்கிறோம். பாருங்கள், இப்படி இருக்கு மாவு, எவ்வளோ பூ மாதிரி மாவு மாதிரி இருக்குது. இது பிடிச்சோம்னா கொழக்கட்டை ஆகிடும். அந்த மாதிரி அளவு அது ஈரம், எல்லா மாவும் ஈரமாயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சுக்கணும். அங்கே மணலாக இருக்கா மாவு. இப்போ வந்து ஒரு இட்லி குண்டானை எடுத்து அதில் ஒரு தட்டு, அடித்தட்டை வந்து நீங்கள் வந்து குப்பரை போட்டுருங்க. குப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே சுத்தமான வெள்ளை துணி, நல்லா வாஷ் பண்ண துணி எடுத்து அதில் போட்டுட்டு ஈரத்துணி போட்டுக்கோங்க. துணி நல்லா அலசிட்டு போடுங்க. போட்டு அதில் இந்த நம்ம சலிச்சு வச்சுருக்க இந்த மாவை போடுங்க. புட்டு கட்டுறது இதுக்கு பேர். இப்போ வந்து இதை வந்து இப்படியே லேசாக பொத்துனாப்புலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லேசாக அமைக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. லேசாக அழுத்தி அதை வச்சிடணும். வச்சுட்டு அந்த துணி 4 மூலை எடுத்து மூடி விட்டுருங்க. அந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு இட்லி மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஸ்டீமில் வைக்கிற இருந்தாலும் ஒரு தட்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து அது வேகுது, மூடிடலாம். மூடியாச்சு. இப்போ இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம எங்கிட்ட வெல்லம் 1/2 கப்பு தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறேன். எப்போவுமே நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிற எந்த ஒரு பொருளுமே வெறும் வெல்லத்திலே செய்கிறத விட கொஞ்சம் சர்க்கரை கலந்து செஞ்சோம்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம 2 கப் மாவு போட்டிருக்கோம், 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. அதில் சர்க்கரை 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு வெல்லம் அதையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வந்ததுக்கு பின்னாடி வடிகட்டிட்டு ஏலக்காய் அதை வடிகட்டி ஊற்றிட்டு அதே பாத்திரத்தில் ஏலக்காயை போட்டுருங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போடலாம், இல்லை அப்போதைக்கு தட்டி கூட போட்டு அதை கொதிக்க விடலாம். இப்போ வந்து நான் அதை வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும்
அதே பாத்திரத்தில் நான் ஊற்றிட்டேன். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, பார்க்கலாம். அந்த துணி எடுத்து வச்சுட்டு உள்ளே விட்டு உள்ளே இருந்து கொஞ்சம் எடுங்க. அந்த புட்டை கத்திலையும் எடுக்கலாம், அந்த மாதிரி இடுக்கிலையும் எடுக்கலாம். எடுத்து அதை எடுத்து கையில் திரித்து பார்க்கணும். நல்லா அப்படியே திரிக்கணும். திரிச்சா பாருங்கள், இந்த மாதிரி திரிச்சிச்சின்னா திரிச்சு வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி திரிச்சு வந்தால் இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். மாவு வேகலைன்னா இந்த மாதிரி திரி வராது. இப்போ வெந்துருச்சு, இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே இருக்கட்டும், அது மூடி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வெல்லம் காஞ்சிருச்சு, நல்லா பண்ணியாச்சு. கொஞ்சம் முந்திரி திராட்சை இருந்தால் அதையும் போடுறதா இருந்தால் இது ஆப்ஷனல் தான், இது ஒன்றும் தேவையில்லை. இப்போ இதில் வந்து 1 கப்பு தேங்காய் பூ போட்டுக்கிறேன். ஏன் நான் இந்த தேங்காய் பூ இந்த வெள்ளைப்பாகில் போட்டு கொஞ்சம் ஒரே 1 செகண்ட் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 செகண்ட் கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதிக்கட்டும். அதை கொதிக்க விட்டு இன்னும் கொதிக்கணும். லைட்டாக கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஏன்னாக்கா இது வந்து நமக்கு கிடாது. இந்த தேங்காய் பூ தான் நமக்கு வெளியில் எடுத்துகிட்டு போனாலே எங்கேயும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்க, அப்போ வந்து கெட்டு போயிடும். தேங்காய் பூ சாதாவாக போட்டோம்னா நம்ம இந்த மாதிரி இந்த வெள்ளத்தில் போட்டு அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புட்டில் போட்டு கலக்கும்போது அந்த தேங்காய் பூ வந்து கெடவே கெடாது. ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருந்தாலும் அது கெட்டு போகாமல் அப்படியே புட்டு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால புட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கலங்க. இல்லை நம்ம வீட்டிலையே வச்சு சாப்பிட்றோன்னா நம்ம இப்போ கலந்துக்கலாம். தேங்காய் பூவை இப்போ கலந்துட்டு இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அது இதோட இப்போ போடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து இது பாருங்கள், இப்போ கலந்தாச்சு. இதை நல்லா கலந்துட்டு நான் நெய் நல்லா நம்ம வீட்டு நெய் தான், நல்லா வாசனையாக இருக்கும். நெய்யை அடுப்பில் காய்ச்சியெல்லாம் ஊற்றாதீங்க, அது நல்லா வாசனை வராது. அப்படியே நெய்யை எடுத்து இதில் போடணும். நெய் போட்டு தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாமே போட்டு பண்ணுறப்போ அந்த செமையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக புட்டுன்னா அப்படி இருக்கும். நம்ம சாதாரண புட்டெல்லாம் நெய்யெல்லாம் போட மாட்டாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் நான் நெய் போடலை, இனிமேல் தான் நெய் போட போகிறேன். சில பேர் நெய் பிடிக்காதவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு நம்ம பிடிக்கிறவங்க நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் ரொம்ப சாஃப்டாயிரும். நல்லா நெய்யை எடுத்து போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே போட்டுக்கோங்க. சர்க்கரை பத்தலைன்னா கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எதுவோ ஒன்று இதில் நம்ம சேர்த்து செய்யலாம். பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா நிறையவே நெய் விடுங்க. நல்லா விட்டு கலந்துருங்க. நெய் உறைஞ்சி போயிருக்கு, ஆனால் அது சூடாக இருக்குது, புட்டு சூடாக இருக்குது, அதனால் அது நல்லா உருகிக்கும், அது மெல்ட் ஆகிடும் அப்படியே. அவ்வளோதான், சூப்பரான புட்டு, சூப்பராக ரொம்ப சுவையாக இருக்குது. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்காய் பூ இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுருக்கேன். அவ்வளோதான், சூப்பர்.